திருச்செந்தூர் முருகருங்கிறது இப்போ எல்லாருக்கும் ரொம்ப ஒரு அதிக பேர் திருப்பதியோட சம்மந்தப்பட்டு போச்சு. அதே அளவு ஆமாங்க. கோயில்கள் மாதிரி வந்துருச்சு அது. ஸோ அது மாதிரி வரும்போது அவர் என்ன பண்ணியிருக்காரு, அதாவது அந்த இடத்துக்கு வந்தோன்னா அந்த விஷயங்கள் நடக்கும்போது நம்ம வாழ்க்கைக்குள்ள அது ஒரு ஏதோ ஒரு நன்மை நடக்க போகுதுன்னு அர்த்தம். அவர் அங்கே வந்தோடனே என்ன பண்ணிட்டாரு, திருச்செந்தூர் வரும்போது அபினவ குப்தர்னு சொல்லிட்டு ஒரு ஆள். இப்போ நம்ம எல்லாரும் கேட்குறாங்க, பில்லி சூனியம் உண்மைங்களா, பிளாக் மேஜிக் உண்மைங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறத நம்ம பார்க்குறோம். சயின்டிஃபிக் உலகத்தில் அதெல்லாம் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். ஆமாங்க. ஆனால் 2026ல இருக்கும் அப்படி ஆமாம், இப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆதிசங்கரர் ஐயா அவங்க பகவத்பாதருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அவருக்கு வந்து அபினவ குப்தர்னு ஒரு மந்திரவாதி. அவர் என்ன பண்ணிடுறாரு, அவர் வேலை ஏவுறாரு. அவருக்கு ஒரு வியாதி வந்துடுது. கோவிலை விட்டு வெளியிலேயே போக முடியலை. ஸோ அப்படி என்ன பண்ணுறாரு, அப்போ தான் என்ன பண்ணுறாரு, சுப்பிரமணிய புஜங்கம். புஜங்கம் அப்படிங்கிறது சர்ப்பங்களை குறிக்கக்கூடியது. சர்ப்பங்கிற வடிவில் தான் அந்த பிளாக் மேஜிக்கெல்லாம் வேலை செய்யும். ஓகே. ஸோ சுப்பிரமணிய புஜங்கம்ங்கிறது அந்த இதை ஸ்தோத்திரங்களை அங்கே ஏற்றி அதை சொல்லி வழிபாடு பண்ணும்போது திருச்செந்தூர் முருகர் அருளால் அவருடைய வியாதி நீங்கினதா ஒரு வரலாறு. இது எதுக்காக நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்க, ஆதிசங்கரருக்கு வந்து இதெல்லாம் வந்து சாதாரணம். இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருவிளையாடலாம் நிகழ்த்தி, இனிமேல் பட்டு பில்லி சூனியம் மந்திரம் யாரோ பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறவங்க அதிக செலவு பண்ணவே பண்ணாதீங்க. வெளியில் யார்கிட்டையும் ஒன்றும் கேட்காதீங்க. திருச்செந்தூர் முருகர் படத்தை வச்சு சுப்பிரமணியம் கேசட்டில் புஜங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது யூடியூப்ல இருக்கும். நீங்கள் படிக்கிறது கூட அந்த சமஸ்கிருத ஸ்லோகம் முடியலைனாலும் போட்டு கேளுங்க. கேட்டிங்கனாக்க பில்லி சூனியம் இருந்தால் தானே போயிடும். நீங்கள் எவ்வளோ செலவு பண்ண, அதாவது பார்த்தீங்கன்னாக்க போய் கேட்டிங்கன்னா இப்போ எல்லாம் லட்சங்கள்ல இப்போ நிறைய ஏமாத்துறாங்க. அதுவும் நடக்குதாங்கிறதும் தெரியாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்க, திருச்செந்தூர் முருகர் படத்தை எடுத்து வச்சிங்க, சுப்பிரமணியர் புஜங்கம் யூடியூப் இதில் இருக்கிறத போட்டு விடுங்க. ரெகுலராக காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை போட்டு கேளுங்க. ஏதாவது அப்படி இருந்தால் கூட அது உங்களை விட்டு ஓடிடும். நம்ம மாதிரி ஒரு எளிய மக்களுக்காக திருவிளையாடலை நிகழ்த்தி தங்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் பதித்து நம்மளால் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த சம்பவமே நடைபெற்றிருக்கு. ஸோ அதை நம்ம உபயோகப்படுத்துறது ரொம்ப நல்லது.